பட்டியல் சாதியினரும் தேர்தல் அறிக்கைகளும் என்ற தலைப்பில் கடையர் டிவியின் மூலம் சில தகவல்களை நாம் பார்க்கப் போகிறோம். தற்பொழுது உலகின் பல நாடுகளில் வாக்குறுதிகளை அளித்து தேர்தலை எதிர்கொள்வது அரசியல் கட்சிகளின் வழக்கமான நடைமுறை. சில நாடுகளில் தேர்தல் அறிக்கைகளை முன்கூட்டியே தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஆணையம் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி பயன்படுத்தி கொள்ள அனுமதி வழங்கிய பிறகே தமது வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு சேகரிப்பில் கட்சிகள் ஈடுபட முடியும். அத்தகைய நடைமுறை இந்தியாவில் இல்லை. தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளுமே தாமே அறிக்கைகளை தயாரித்து வெளியிடுகின்றன. ஆனால் தேர்தலுக்கு முன்போ பின்போ அனைத்து கட்சிகளின் வாக்குறுதிகளுக்கும் சமூகத்தின் மேம்பாட்டுக்குமான தொடர்புகள் குறித்து போதுமான உரையாடல்கள் நிகழ்வதில்லை. வருங்காலத்தில் அது நிகழுமானால் கட்சிகளுக்கும் சமத்துவத்துக்குமான வரையறுக்கப்பட்ட மேம்பாட்டு நகர்வுக்கான பாதைகளை கண்டடைய முடியும். உதாரணமாக 2014, 2019 நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வெளியான அறிக்கைகளில் இடம்பெற்ற பட்டியல் சாதியினருக்கான வாக்குறுதிகளை மையப்படுத்தி யோசிக்கலாம். கடந்த கால தேர்தல் அறிக்கைகள், அதாவது கடந்த 2 பொது தேர்தல்களையொட்டி வெளியான அனைத்து கட்சிகளின் வாக்குறுதிகள் தேசிய அளவிலான கல்வி, போக்குவரத்து, வணிகம், தொழில்நுட்பம், பெண்கள், சிறுவர்கள், மருத்துவம், விவசாயம், உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு என்கின்ற பொது விஷயங்களில் கவனம் செலுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் வெளிப்பார்வைக்கு பொது என்பதற்காக தோற்றமளிப்பவை பல நேரம் பட்டியல் சாதியினரின் மேம்பாட்டுக்கு போதுமான நியாயம் சேர்க்க இயலாதவையாக இருக்கின்றன. உதாரணமாக, சர்வதேச தொழில் வளர்ச்சியில் கவனம் குவித்து அதற்கேற்ப உள்நாட்டு தொழில் வளத்தை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளும் என்னும் வாக்குறுதியை எடுத்துக்கொள்வோம். இது அனைவரையும் கவனத்தில் கொண்ட பொது வாக்குறுதியைப் போல தெரியும். அந்த வாக்குறுதியை அளித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை நிறைவேற்றி தொழில் வளத்தை உண்மையிலேயே அதிகரித்திருக்கலாம். ஆனால் சாதியின் பெயரால் சிறு தொழில் செய்வதற்கு கூட வாய்ப்புகளும் வசதிகளும் மறுக்கப்பட்டவர்களுக்கு அந்த பொது வாக்குறுதிகள் நன்மை பயத்திருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரே அளவிலான வாய்ப்பை உருவாக்கி தருவது சமத்துவமாக இருக்கலாம், சமூக நீதியாக இருக்க முடியாது. கடந்த காலங்களில் பொது திட்டம் சார்ந்த வாக்குறுதிகளில் சமத்துவம் அதிகரிக்கமாகவும் சமூக நீதி மிக சொற்பமாகவே இடம்பெற்றிருந்திருக்கிறது. வாக்குறுதிகளும் தனிக்கவனமும் கடந்த 2 பொது தேர்தலின் போது வெளியான அறிக்கைகளில் பட்டியல் சாதியினர் தொடர்பாக இடம்பெற்ற வாக்குறுதிகள் சராசரியாக 1% குறைவானவையாகும். அவையும் கூட பட்டியல் சாதியினரின் கல்வியை மையப்படுத்தியதாகவே இருக்கின்றது. முதல் தலைமுறையில் இருந்து படிக்க வருபவர்களுக்கு அந்த வாக்குறுதி நம்பிக்கையை தரலாம். ஆனால் பெரும்பாலும் படித்துவிட்டு வேலைக்காகவும் தொழில் செய்யவும் காத்திருப்பவர்கள் மீது கவனம் செலுத்தும் வகையில் அவை இல்லை. வேலை, தொழில் வாய்ப்புகள் என்று வருகின்ற போது பட்டியல் சாதிக்கென்று தனி கவனம் செலுத்த வேண்டியதற்கான அவசியம் நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பட்டியல் சாதியினரின் எண்ணிக்கை மொத்த மக்கள் தொகையில் 16.63 விழுக்காடு. இந்த காலங்களில் பட்டியல் சாதியினரின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற அளவில் இல்லை. அதனால் அவர்களின் சமூக பொருளாதார நிலை எதிர்பார்த்த அளவுக்கு மேம்படவும் இல்லை என்கிறது 2018-19, 2019-20 ஆண்டுகளில் வெளியான பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்தின் நேஷனல் கமிஷன் ஃபார் த ஷெட்யூல்ட் காஸ்ட்ஸ் ஆண்டறிக்கை. பட்டியல் சாதியினருக்கும் பிறருக்கும் இடையிலான மனித வளர்ச்சி குறியீடுகளுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் இடையே பெரிய இடைவெளி உள்ளது என குறிப்பிடும் ஆய்வு அறிக்கை மற்ற பொது திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டையும் செலவினங்களையும் ஆய்வு செய்து பட்டியல் சாதியினருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது பட்டியல் சாதியினரின் நலனுடன் நேரடியாக இணைக்கப்படாத பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. பல மாநிலங்களில் அரசுகளின் நிதி ஒதுக்கீட்டிலும் செலவினத்திலும் இதே நிலைதான். பட்டியல் சாதியினருக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நிதியில்
1 முதல் 4% வரையில்தான் அவர்களுக்கென்று செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த அறிக்கை புள்ளி விவரங்களுடன் வெளியிட்டிருக்கிறது. பட்டியல் சாதியினரின் மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கப்படாததை சுட்டிக்காட்டும் ஆணையத்தின் அறிக்கை, பட்டியல் சாதியினருக்கான துணை திட்டங்களும் ஆண்டு திட்டம் 5 ஆண்டு திட்டங்களின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனையை அரசுக்கு வழங்கியிருக்கிறது. இன்னொருபுறம் தேசிய அளவில் 2019-2020 ஆண்டுகளில் மட்டும் பட்டியல் சாதியினருக்கு எதிரான குற்றங்கள் 9.4% அதிகரித்துள்ளதாகவும், பட்டியல் சாதி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15.5% அதிகரித்துள்ளதாகவும், தண்டனை விகிதமோ மிகவும் குறைவாகவும் இருக்கிறது என்று தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த பின்னணியில் தான் பட்டியல் சாதியினரின் மேம்பாட்டுக்காக தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. பட்டியல் சாதியினருக்கு எதிரான சமூக தடைகளை பட்டியலிடும் ஆணையமும் அவர்களின் மேம்பாட்டுக்கும் பாதுகாப்புக்கும் முக்கியமான பரிந்துரைகள் வழங்கியிருக்கிறது. அவற்றில் பட்டியல் சாதி மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்காக வழங்கப்படும் உதவித்தொகையை பெறுவதற்கு பெற்றோரின் வருமான உச்சவரம்பு குறிப்பிட்ட கால இடைவெளியை அதிகப்படுத்த வேண்டும். தொழில் தொடங்குவதற்கான அடிப்படை விகிதங்களில் தளர்வு வேண்டும். தொழில் கடன் பெறுவதற்கு அரசே பிணைய பாதுகாப்பு வழங்க வேண்டும். தொழில் வளர்ச்சிக்காக சிறப்பு பொருளாதார மண்டலம், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் கருத்தின் அடிப்படையில் பெரு நிறுவனங்களுக்கு நிலம் வழங்கப்படுவதைப் போல பட்டியல் சாதியினர் தொழில் தொடங்கவும் நிலம் வழங்கவும் வேண்டும். சேவைகள் வரிகளில் இருந்து விலக்கு தர வேண்டும். தொழில் முனைவு, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாட்டு திட்டங்களின் பட்டியல் சாதிக்கென்று கூடுதல் வாய்ப்புகளை வழங்கி அவற்றை முழுமையாக பட்டியல் சாதியினர் பயன்படுத்திக் கொள்வதற்கான சூழலை அரசு தொடர்ந்து கண்காணித்து வர வேண்டும் என்பது முக்கியமானவை. அதாவது முக்கிய கோரிக்கைகள் குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆணையத்தின் ஆலோசனை தவிர பட்டியல் சாதியினர் மேம்பாட்டு சார்ந்த இயக்கக்கூடிய பல்வேறு பிராந்திய அமைப்புகள், பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைப்பது, அரசின் டெண்டர்கள், வணிக வளாகங்கள், வழக்கறிஞர் நியமனங்கள், பதவி உயர்வு ஆகியவற்றின் இடஒதுக்கீடு, காலி பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்புதல், உயர்கல்வி நிறுவனங்களில் நிலவும் சாதிய பாகுபாடுகளை களைத்து கழிவுநீர் குழி மரணங்கள், ஆணவ கொலைகளை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்துதல், தனி நிதிநிலை அறிக்கை, தனி வங்கிகள் உள்ளிட்டவற்றை கோரிக்கைகள் விடுக்கப்படுகிறது. தொழில் செய்வதில் இருக்கும் உள்ளூர் தடைகளை தளைத்து சந்தையில் கிடைக்கும் உற்பத்தி பொருட்களின் கணிசமான அளவு பட்டியல் சாதியினர் தயாரிப்புகளுக்கு இருப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் செய்வதற்கும் தற்போது ஒதுக்கப்பட்டு வருகின்ற நிதி முழுமையாக செலவழித்தாலே போதும் என்று சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. இவற்றை கவனத்தில் கொண்டு தேர்தல் அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு ஆட்சியாளரால் அவை நிறைவேற்றப்படுமானால் பட்டியல் சாதியினரின் வாழ்க்கை தரம் நிச்சயம் மேம்படும். தேவையின் அளவை பொறுத்தே வாய்ப்புகளும் பங்கீடுகளும் வழங்கப்பட வேண்டும். அதுவே தேசத்தின் ஒருமித்த வளர்ச்சிக்கு பயனளிக்கும் என்று நமக்கு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள்.